அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேருக்கு அந்த வயிற்றில் வலி, எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த எரிச்சலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் சொல்ல போகிறேன். அது எதனால் அது அதிகமாக ஏற்படுதுன்னு சொன்னாக்கா, நேரம் தவறி சாப்பிட்றது, அதிக காரம் சாப்பிட்றது சில பேருக்கு ஒத்துக்காது. இது மாதிரி காரணத்தினால அது உண்டாகும். இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு வெள்ளரிக்காய் ரொம்ப சிறந்த உணவு. இதை பச்சையாகவும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம். இதில் குறைந்த அளவு கலோரியும் அதிக ஊட்டச்சத்தும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவும். வயிற்றுக்கு நல்ல குளிரூட்டி இதில் 95% நீர் சத்து இருக்குது. இதை இப்போ தோல் நீக்கிட்டு நான் சிறிதாக உருளைக்கிழங்கு மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், அதோடையே அப்படியே வெட்டிடலாம். தோல் மட்டும் சீவுனா போதும். அதை பச்சையாக சாப்பிட்டா தோலோடையே சாப்பிட்லாம். கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன் தனியாக. அதையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்குவோம். இதை சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். வானலியில் எண்ணெய் சேர்த்து அது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்குவோம். வெள்ளரிக்காய் சில பேருக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காது. இப்படி பிடிக்காதவங்க கூட இப்படி சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கடுகு வெடித்ததும் அதில் சிவப்பு மிளகா சேருங்க, பச்சை மிளகா சேர்க்காதீங்க. ஏன்னா வயிற்று எரிச்சலுக்கு பச்சை மிளகா நல்லதில்லை. சிவப்பு மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதோட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டேன். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. வெங்காயத்தை ரொம்ப முறுமுறுன்னு ஆக்கிடாதீங்க. லேசாக அது பொன்னிறமாக மாறினதுமே போதும். பொன்னிறமாக மாறிடுச்சுன்னா அதில் நம்ம மஞ்சள் சேர்த்துக்குவோம். அதில் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அது லேசாக ஒரு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் அதில் சேர்த்துருவோம். வெள்ளரிக்காய் போட்டதுக்கப்புறம் அதில் வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு சுவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க. தயவு செஞ்சு இதில் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. இதுலேயே நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால தானே தண்ணி விட்டு அதை நல்லா வேகும். நீங்கள் தண்ணி ஊற்றி அதோட டேஸ்ட்டையே மாற்றிடாதீங்க. இதை உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சாலே போதும். சீக்கிரமாகவும் வெந்துடும். வேகிறதுக்கு நிறைய நேரமும் ஆகாது. வெள்ளரிக்காய் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சேர்க்க போகிற பாசிப்பருப்பு இருக்கே, அதுவும் ரொம்ப வயிற்றுக்கு நல்லது. வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கும் ரொம்ப சிறந்ததான ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் அது சருமத்துக்குமே மேல் பூசி நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு ரொம்ப சிறந்தது. அதனால் பாசிப்பருப்போடு இந்த வெள்ளரிக்காவை சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை இப்போ அந்த பருப்பு வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்குவோம். வெள்ளரிக்காய் வெந்துருச்சு. அதோடு அதை சேர்த்து கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு லைட்டாக அதில் வேக விட்டுட்டு சாப்பிட்றலாம். இதை நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாயந்தரம் வச்சுக்கிட்டு வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம். சாதத்தோடையோ தோசையோடையோ எதை வேணும்னா நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இதை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வயசானவங்களும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பாருங்கள், அப்படியே கூட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். பருப்போடு சேர்ந்து வெந்திருக்கும் போது அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்ல உணவு.